இன்றைக்கு சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய பிறந்த நாள் என்பது ஒரு சிறப்பு. இன்னொரு முக்கியமான நாள் இது. 28 துப்பாக்கி குண்டுகளால் இந்திரா காந்தி சல்லடையால் துளைக்கப்பட்ட நாள் இந்த நாள். அதையும் மறந்துவிட வேண்டாம் என்று நினைவூட்டுவதற்காகத்தான் அதை சொன்னேன். மெய்காப்பாளர்களே, பொய்காப்பாளர்களான கோலம் அணிச்ச மலர்களும் வெளியே இந்திரா காந்தி உடனே 28 துப்பாக்கி குண்டுகள் சிதறடித்தது. அன்றைக்கு வெளிநாட்டிலிருந்து வெளிவந்த ஒரு பத்திரிகை தலையங்கம் எழுதியது, இந்திய தீபகற்பம் தண்ணீரில் மிதக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிகழ்வும் நடந்திருக்கிறது. நம்முடைய அருமை காவல்துறை அதிகாரி அவர்கள் சொன்னார், இந்தியாவுடைய பிரதமராக ஜவஹர்லால் நேருவா வல்லபாய் பட்டேலா என்ற விவாதம் எழுந்த பொழுது ஜவஹர்லால் நேருவை தான் பிரதமர் ஆக்கி இருக்க வேண்டும் என்று சொன்னார். நான் அதில் மாறுபடவில்லை. அவருக்கு மாற்று கருத்தை கூறுவதாக யாரும் தயவு செய்து நினைக்க வேண்டாம். வல்லபாய் பட்டேல் கொண்ட கருத்தில் உறுதியானவர், அந்த கருத்தில் பின்வாங்காதவர், சமரசம் செய்து கொள்ளாதவர். ஆனால் இந்தியா பல்வேறு சமஸ்தானங்கள், பல்வேறு மொழி, பல்வேறு இனம், பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு பண்பாடுகளை இணைத்த ஒரு நாடு. அதைத்தான் ஜவஹர்லால் நேரு குறிப்பிட்டார். வெள்ளைக்காரர்கள் துப்பாக்கி தோட்டாக்களும் லத்தி கம்புகளும் தான் இந்தியா என்கின்ற இந்த அமைப்பை உருவாக்கியது என்று சொன்னார். ஆகவே நாட்டுக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் இப்படிப்பட்ட பல்வேறு மொழி, இனம், கலாச்சாரம், பண்பாடு உள்ள நாட்டில் மக்களை அனுசரித்து தன்னுடைய முடிவிலிருந்து சற்று சமரசம் செய்து கொள்ளக்கூடிய பக்குவம் உள்ள ஒருவர் வேண்டும் என்பதற்காகத்தான் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு அவர்களை பிரதமராக முன்மொழிந்தார். ஜவஹர்லால் நேரு 3259 நாட்களை சிறையிலே கழித்தவர். சர்தார் வல்லபாய் பட்டேலும் அவருடைய தியாகத்திற்கு இணையானவர் நான் மறுக்கவில்லை. பர்தோலி வரிகோட இயக்கத்தை 1928ஆம் ஆண்டு அந்த விவசாயிகளை அணிதிரட்டி தலைமையேற்று நடத்திய மிகப்பெரிய போராளி வல்லபாய் பட்டேல். அதற்கு முன்பே ஏற்கனவே 200 விவசாயிகள் போராட்டத்தை அவர் தலைமை தாங்கி நடத்தினார். இன்றைக்கு நாம் சர்தார் வல்லபாய் பட்டேலை போற்றுவதற்கு காரணம் அவர் இந்தியாவுடைய துணை பிரதமராக இருந்தார் என்பதற்காக அல்ல, அவர் இந்தியாவுடைய முதல் உள்துறை அமைச்சராக இருந்தார் என்பதற்காக அல்ல, வெள்ளையர்களுக்கு எதிராக போரிட்ட ஒரு போராளி என்பதற்காகத்தான் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவல். சிப்பாய் கழகம் இந்தியாவின் முதல் சுதந்திர போர் வெள்ளைக்காரர்களுடைய துப்பாக்கி தோட்டாக்களால் பீரங்கிகளால் அடக்கப்பட்டது. அதை பற்றி கவி பேரரசு வைரமுத்து கவிராஜன் கதை என்கின்ற பாரதியாரை பற்றிய நூலை எழுதுகின்ற பொழுது குறிப்பிட்டார். சிப்பாய் கழகம் என்னும் சின்ன புரட்சி ஆதிக்க வர்க்கத்தால் சிதைக்கப்பட்ட பொழுது வேகம் குறைந்த விடுதலை இயக்கம் மனு போடும் மனமாகி போனது. ஆண்டுக்கு ஒரு முறை விடுதலை மகாசபை கூடி விடுதலைக்கு ஒரு விண்ணப்பம் தயாரிக்கும். ஆக்கிய விண்ணப்பத்தை அஞ்சலில் அனுப்பிவிட்டு வாக்கிய நேர்த்தியை பற்றி வருஷமெல்லாம் பேசும் என்று கவி பேரரசு வைரமுத்து எழுதியிருந்தார். அதற்கு பிறகு பாலகங்காதர திலகர், கோபாலகிருஷ்ண கோகலே இப்படி எத்தனையோ பேர் வெள்ளையர்களுக்கு எதிராக போராடினாலும் கூட அவர்கள் அவ்வப்பொழுது போராட்டத்தில் சமரசம் செய்து கொண்டே இருந்தார்கள். மகாத்மா காந்தியுடைய இந்தியா வருகை, தென்னாப்பிரிக்காவில் போரிட்ட மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு வந்ததன் பிறகுதான் இந்திய விடுதலை போராட்டத்திற்கு ரத்த தானமும் புத்தி தானமும் தாரை வார்க்கப்பட்டது என்றால் அது மிகையாகாது. பல்வேறு போராட்டங்களை நடத்திய மகாத்மா காந்தி வரிகொடா இயக்கத்தை நடத்தினார். அந்த வரிகொடா இயக்கத்தை இன்றைய குஜராத் மாநிலத்தின் சூரத் நகருக்கு பக்கத்திலே இருக்கின்ற பர்தோலி என்கின்ற விவசாயிகள் வாழ்கின்ற கிராமங்களில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசு விவசாயிகளுக்கு 30% வரி விதித்தார்கள். அந்த 30% வரியை எதிர்த்து அந்த விவசாயிகள் போராடுகின்ற பொழுது அந்த விவசாயிகள் போராட்டத்திற்கு வீரியமிக்க போராட்டத்தை நடத்துவதற்கு தலைமை தாங்கியவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். அங்கே விவசாயிகள் தன்னுடைய நிலங்களை வெள்ளையர்களிடம் இழந்தார்கள். வெள்ளைக்கார அரசு, பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசு விவசாயிகளுடைய விளைநிலங்களை கைப்பற்றி ஏலம் விட்டார்கள். ஏலத்திலே அந்த விளைநிலங்களை வசதி படைத்த செல்வந்தர்கள் எடுத்தார்கள். அந்த விவசாய விளைநிலங்களை ஏலம் எடுத்தவர்
அந்த வரி வசூலிக்கின்ற வேலையை ஒரு ஆண்டுக்கு நிறுத்தி வைத்தது மட்டுமல்ல, மேலும் 2 ஆண்டுகளுக்கு விவசாயிகளிடம் வரி வசூல் செய்ய மாட்டோம் என்கின்ற வீரமிக்க போராட்டத்தை சர்தார் வல்லபாய் பட்டேல் நடத்தினார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. மிகச் சிறந்த போராட்டத்தை நடத்தியவர் சர்தார் வல்லபாய் பட்டேலை போலவே சுபாஷ் சந்திரபோஸை கொண்டாடுகிறோம். சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய நாட்டில் எந்த அமைச்சர் பதவியிலும் இல்லை. பகத்சிங்கை கொண்டாடுகிறோம். 33 வயதில் தூக்கு கயிற்றில் முத்தமிட்டவர். அதை போலவே சர்தார் வல்லபாய் பட்டேலையும் கொண்டாடுகிறோம். கடைசியாக மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியாவில் நடத்திய சுதந்திர போர் வெள்ளையனையை வெளியேறு இயக்கம். அதில் கடைசியாக மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னது let us do or die. இந்த வார்த்தை மகாத்மா காந்தி அவர்கள் இங்கிலாந்திலே படிக்கின்ற பொழுது ராபர்ட் பர்ன்ஸ் என்கின்ற ஆங்கில கவிஞன் எழுதிய ஒரு கவிதையின் கடைசி வரி. அந்த கவிதை மகாத்மா காந்திக்கு பிடித்த காரணத்தால் தன்னுடைய வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கடைசியாக அவர் சொல்கின்ற பொழுது let us do or die, செய் அல்லது செத்து மடி என்று அறிவித்தார். அந்த போராட்டத்தில் இந்தியா ஒருங்கிணைந்து போராடியது. தமிழ்நாடு தனக்கான பங்களிப்பை கொடுத்தது. இந்தியாவெங்கும் சுதந்திர போராட்டத்தை மளமளவென எரிந்தது. அப்படி சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு, இந்தியா சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு இந்தியாவில் பல்வேறு சமஸ்தானங்கள் இணையாமல் இருந்தது. அதில் முக்கியமான ஒரு சமஸ்தானம் இன்றைக்கு ஆந்திராவில் இருந்த ஹைதராபாத் நிஜாம் தலைமையில் இருந்தது. நிஜாம் இந்தியாவுடன் இணையவில்லை. ஹைதராபாத் நிஜாமுக்கு எதிராக அந்த பகுதியிலே இருந்த கம்யூனிஸ்டுகள் வீரமிக்க போராட்டத்தை நடத்தினார்கள். நிஜாம் ஒரு கட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாமல் சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய காலிலே மண்டியிட்டார். அதற்கு பிறகுதான் ஹைதராபாத் சமஸ்தானம் இந்தியாவில் இணைக்கப்பட்டது. இப்படி இந்தியாவில் பிரிந்து கிடந்த இந்தியாவை ஒன்றுபடுத்திய இந்தியாவின் பிஸ்மார்க் என்று வல்லபாய் பட்டேல் போற்றப்படுகிறார். ஜெர்மன் நாடு தனித்தனி சமஸ்தானங்களாக பிரிந்து கிடந்த பொழுது அந்த ஜெர்மனியை இணைத்து ஒன்றுபட்ட ஜெர்மனியாக உருவாக்கியவர் பிஸ்மார்க். ஆகவேதான் அந்த பெயரை சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு இந்தியாவின் பிஸ்மார்க் என்று பெயர் சூட்டினார்கள். ஆனால் ஒரு விதத்தில் ஜவஹர்லால் நேரு அமைச்சராக இருப்பவர் எப்படி நேர்மையாக வாழ வேண்டும், எப்படி மக்களுக்காக வாழ வேண்டும் என்று எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர். அதனால்தான் இன்றைக்கும் நாம் அவருக்கு விழா எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் என கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடை